Good morning. This is Veda from Wipro Trade Education. இது ப்ரீ மார்க்கெட் வியூ ஜூன் 13. ஸோ நேற்றே நம்ம போஸ்ட் மார்க்கெட் வியூவில் ஒரு சில குளோபல் ஃபேக்டர்ஸை நம்ம பேசியிருந்தோம். குறிப்பாக இஸ்ரேல் ஈரானுடைய ப்ராப்ளம். ஸோ ஓவர் நைட்டில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன பிரதிபலிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விலாவரியாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி டானிக்காக இருக்கும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஓவர் நைட்ல பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் மேல, அதுவும் குறிப்பா நியூக்ளியர் சைட் மேல என்னன்னா மிசைல் அட்டாக் இருக்காங்க. இத அதிகாரப்பூர்வமா இஸ்ரேல் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஏற்கனவே இந்த வார் ஃபீவர் நேற்று குளோபல் லெவல்ல ஒரு பெரிய ஒரு ஆட்டம் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அட்டாக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட டவ் ஜோன்ஸ் ஒரு பிளாட்டா ஓசிங் ஆயிருந்தாலும் ஸ்பாட்டு கிட்டத்தட்ட ஓப்பன்ல இப்போ மார்னிங் பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸோட ஃபியூச்சர் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி ஏசியன் மார்க்கெட்ல ஜப்பானுடைய நிக்கி 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் காலி. ஆங்ஷன் ஓப்பனிங்ல பிளாட்டா ஓப்பன் ஆயிட்டு இப்போ நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. கிஃப்ட் நிப்டி, ஸோ இந்தியாவுடைய கிஃப்ட் நிப்டி கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மைனஸ்ல போயிருக்கு. ஸோ ஓவரால் சென்டிமெண்ட் எல்லாமே ஒரு நெகட்டிவ் சைட்ல காட்டுது. ஸோ நேற்று ஏற்கனவே போஸ்ட் மார்க்கெட் வியூவில் ஒரு விஷயத்த பேசணும். நிப்டி 21,600 அப்படிங்கிற லெவல்ஸை ரீச் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். ஸோ டொனால்டு ட்ரம்ப் இந்த இஸ்ரேல் ஈரான் ப்ராப்ளத்தை நேற்று ஒரு மீட்டிங் போட்டு அவங்களும் பேசியிருக்காங்க. பட் ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஆயில் மார்க்கெட்டை யூஎஸ் கையில வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஸோ ஈரான் அதுக்கு ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டையா இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் அதனால யூஎஸ் இந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு அவங்க ஒரு பெரிய விஷயத்த பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. பட் ஆனா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா அவங்க நிக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். ஸோ அதை டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதை தாண்டி யூஎஸ்ல ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு 5 இயர்ஸ்ல இல்லாத ஒரு அளவுக்கு உயர்ந்திருக்கிறதா ஸோ அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ இந்த மற்ற டேட்டாஸோட இந்த ஈரான் இஸ்ரேல் ஒரு வார் ஃபீவர் குளோபல் ஃபேக்டர்ஸை அதிகமா அட்டாக் பண்ணும். பட் குறிப்பா இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில போறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா பார்ப்பாங்க. ஸோ எந்த ஒரு டிசிஷன் நம்ம இன்னைக்கு ட்ரேடிங்ல எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு நிதானமா என்ன கண்டிஷன்ல மார்க்கெட் போகுங்கிறத பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அது போக நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஒரு சில ஸ்டாக்ஸஸ்ல உள்ள விஷயங்களை நம்ம பார்க்கலாம். குறிப்பா டோரண்ட் பவர் நேத்து ஒரு 300 மெகாவாட்ஸுக்கான வைன் ப்ராஜெக்ட் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க 2650 கோடிக்கு. ஸோ இதை கூட நம்ம ஒரு ஃபோக்கஸ்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸ்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸஸ் ஏசியன் பெயிண்ட்ஸோட ஷேர்ஸஸ் அவங்க கையில வச்சிருந்ததை வித்துருக்காங்க. ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸஸ் ஒரு வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கலாம். ஸோ நேற்று போஸ்ட் மார்க்கெட் வீடியோ நம்ம ஒரு 2 ஸ்டாக்ஸஸ் நம்ம சொல்லியிருந்தோம். பட் இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ இதை நீங்க அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிசிஷன்ல உங்க ஓன் ரிஸ்க்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறதா இருந்தா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோலயே இதைத்தான் நம்ம சொல்றோம். ஸோ பர்டிகுலரா இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் இஸ் நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறது 90% மேல இருக்கு.
ஸோ ஒரு ஓவர் நைட் பொசிஷனுக்குள்ள வந்து எதுவும் போக வேண்டாம். அதே மாதிரி பொசிஷனல் ஹேண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இன்னைக்கு பார்த்துட்டு ஸோ ஒரு மண்டே என்ன டிசிஷன் எடுக்கலாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.